பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருணை என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நீங்கள் ஒவ்வொருவரும் சுகபத்திரமாய் வாழ்ந்து சுகித்திருக்க இந்த ஊழியத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தினமும் ஜெபித்து உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நடக்கணுன்றதுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அநேகர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாய் உங்களுக்கான விடுதலையின் மாதமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடந்து வெற்றி அடைத்து இந்த வருடம் முடிவதற்குள்ளாய் பெரிய சாட்சிகளாய் நீங்கள் நிற்க போறீங்கன்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்கள. யாரோ ஒருத்தவங்களை பற்றி சொல்லணும், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்னும் போது நிறைய பகிர்ந்து கொள்கிறோம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் இதை அநேகருக்கு அனுப்புகிறோம், ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் சொல்கிறோன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்களேன். நம்ம பெருசாக ஊழியக்காரர்களை போல் மேடையில் நின்று ஆண்டவரை ஆராதித்து பெரிய பெரிய காரியங்களை செய்யணுன்றது மட்டும்தான் ஊழியம் நம்ம நினச்சிட்ருக்கோம். கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் சாட்சியாக நிற்கிறதும் ஊழியம்தான். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம நடக்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதும் ஒரு ஊழியம்தான். இப்படிப்பட்ட சிறு சிறு ஊழியத்தின் மூலம் நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை அநேகருக்கு நீங்கள் அனுப்புகிறதும் ஒரு பெரிய ஊழியம்தான். நீங்கள் உங்களை நீங்களே தீர்மானித்து முடிவு பண்ணி எப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு இந்த நாளில் முடிவு பண்ணுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கான ஆசீரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இம்மையிலும் மறுமையிலும் தருவார் என்பதில் ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாமல் அரவணைக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்மை வேர்பிரித்து வித்தியாசப்படுத்தி எல்லாரை போலவும் அப்படியே சந்தோஷமாக அப்படியே லக்ஸரியாக வாழலனாலும் நிம்மதியாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார்ல, அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதை நாம் உணர்ந்தவர்களாய் ஆராய்ந்து பார்க்குறவர்களாய், ஆண்டவரே என் இருதயத்தையும் என் குடும்பத்தையும் எனக்கான நேரத்தையும் நான் உமக்காய் செலவு செய்வேன், உம் நாம மகிமைக்கென்று நான் வாழுவேன், அநேகருக்கும் வார்த்தைகளை சொல்லுவேன்னு இன்றைய நாளிலே நாம் முடிவெடுப்போம். அந்த அப்பாவுடைய அன்பை அவருடைய அரவணைப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அந்த ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தரும்படியாய் இந்த நாளில் நம்ம கேட்போம். இதுவரை நம்மை நடத்தினவர் அவர்தான்றதை நம்ம மறந்துடவே கூடாது. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆம், ஆண்டவர் நம்மை இதுவரையிலும் நடத்தினாரு, நம் மகிழ்ச்சியாக வாழ வழி செஞ்சுருக்காரு. அதே போல் நம்ம குழந்தைங்கள நல்லா கவனித்து பாருங்களேன். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்து அதே போல் அவங்களும் செய்ய ஆசைப்படுவாங்க. அதே போல் தான் நம்முடைய குணாதிசயங்களும். நம்ம அனைவரை மன்னிக்கிறோமா, அன்பாக நடந்துக்கிறோமா, நம்மக்கிட்ட சண்டை போட்டவங்களுக்காக கூட ஜெபிக்கிறோமா, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் இப்படி தான் வாழணும், நம்ம அம்மா அப்பா போல் நம்மளும் இருக்கணும்னு சொல்லி நம்மை பின்பற்றி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் அவர்களும் மாற்றப்படுவாங்க. அதனால் இந்த நாளில் நம்ம தான் முடிவு செய்யணுங்க, நம்ம எப்படி வாழ போகிறோன்னு நம்ம தான் முடிவு செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. நம்முடைய நடக்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது எல்லா வழிகள் மாறுபாடான வழிகளை கூட ஆண்டவர் மாற்றி செவ்வையான வழியாய் நமக்கு தர அவர் காத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஜெப தேவைகள் உள்ள அநேகர் இருக்காங்க, பலவீனத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசிரையும் பலத்தையும் சுகத்தையும் கிருபைகளையும் பெற்று தருகிற ஒரு வழிகால்களாய் நாம் இருப்போம் என்று இன்றைய நாளிலே நாம் முடிவு செய்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.